கொண்டிருக்கும் சிறகுகள் சுப்புநீர் வண்ணாஞ்சிட்டியார் இளைஞரணி 11ஆம் ஆண்டு கல்வி விழாவில் தலைவர் மாப்பிள்ளை குணா சொக்கலிங்கம் அவர்களே, திருவண்ணாமலை தீபம் நற்பணி மன்றத்தின் தலைவர் தம்பி கா மருதமுத்து அவர்களே, முன்னிலை வைக்கும் என் தம்பி சிவத்திரு மூணாவியனா சோனா சோனா மகாலிங்கம் அவர்களே, தம்பி சிவத்திரு மூவனாவனா சோனா அண்ணாமலை செட்டியார் அவர்களே, தம்பி சிவத்திரு திரு சாவனா சாமநாதன் அவர்களே, தம்பி சிவத்திரு பேனாவனா பாலா ஐயப்பன் அவர்களே, தம்பி சிவத்திரு பேனா ராவணா மூணா ராமூர்த்தி அவர்களே, தம்பி சிவத்திரு வீணா சுனாவனா சுப சண்முகநாதன் அவர்களே, தம்பி சிவத்திரு ஆனாவனா வியனா சாமி வீரமணி அவர்களே, தம்பி சிவத்திரு கூனா வியனா கேனா ராவணா சேது செல்வமணி அவர்களே, பறையப்புரை ஆற்றும் சிறைகள் செயலாளர் மாப்பிள்ளை திரு சா கண்ணன் அவர்களே, மணிமணியும் கீழ்பண்ணாத்தூர் தீபன் நற்பணி மன்றத்தின் தலைவர் தம்பி வீர ஐயப்பன் அவர்களே, திருவண்ணாமலை தீபன் நற்பணி மன்றத்தின் செயலாளர் தம்பி கேடிவிஆர் எஸ் ரமேஷ் அவர்களே, துவக்கமுறை ஆற்றும் மாப்பிள்ளை சிவத்திரு டி.ஆர். தமிழ்மணி அவர்களே, தம்பி சிவத்திரு காசி அவர்களே, மாப்பிள்ளை பி.ஆர். எம். சுந்தரராசன் அவர்களே, விழா ஒழுங்கிருப்பார் தம்பி ஜி.எஸ்.கே. சந்திரசேகரன் அவர்களே, தம்பி வீரமணி அவர்களே, தம்பி ஆரம் கருணாநிதி அவர்களே, தொகுப்புரை வழங்கும் மாப்பிள்ளை சிவத்திரு வை ராமூர்த்தி அவர்களே, தம்பி சேதுரவி அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு நெல்லை சுப்பையா அவர்களே, அடிமலை செய்யும் தம்பி சேது திருப்பதி அவர்களே, தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு வழங்கும் தம்பி சிவத்திரு அரிமாட்டி ராமலிங்க அவர்களே, ஒருங்கிணைக்கும் தம்பி வளர்ச்சி எஸ் ஆரம்பம் அவர்களே, தம்பி நம் மாநில செயலாளர் மைத்திர சிவத்திரு பேலா சூனாவனா சிவ சமூகத்தியார் அவர்களே, நம் மாநில பொருளாளர் தம்பி காலானா வீர புரணி அவர்களே, சுப்படியூர் ஊராட்சி மன்ற தலைவர் என் மாப்பிள்ளை சிபிஎம்பி முத்துகிருஷ்ணன் அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கும் மாப்பிள்ளைகளா கணபதி உறப்பன் அவர்களே, இங்கே பிறந்தவர்களாக வந்து கூடியிருக்கும் நம் உறவு பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் இடைகணிந்த வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். 11ஆம் ஆண்டு விழாவை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் சிறைகள் அமைப்பின் நிர்வாகிகளையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கும் உறுப்பினர்களையும் பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்ப ஏழை எழுத்தென்ப இவ்விரண்டையும் கண்ணன வாழும் உயிர்க்கு என்றார் வள்ளுவர் பிறந்தகையார். அத்தகு கல்வி கற்று முதல் நிலையில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்களை பாராட்டுகிறேன். நீங்கள் மென்மேலும் படித்து கல்லூரியில் சேர்ந்து மேல்நிலை பட்டங்கள் பல பெற்று வாழ்க்கையில் உயர் பதவியை அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சிறைகளின் அமைப்புக்கு நம் தலைமைச் செயலகம் என்றும் உறுதுணையாக இருக்கும் புரிந்து கூறுவதோடு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்ற பழமொழி உங்களுக்கு நினைவூட்டி உங்கள் பணிகளை மென்மேலும் வாழ்க வளர்க என்று வாழ்த்தி கொடுத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். சிறைகள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது வெள்ளாஞ்செட்டியார் சங்க தலைவர் அன்பு மைத்திரர் வீரப்ப செட்டியார் அவர்களே, பொருளாளர் வீர முரளி அவர்களே, சுப்பிரமணியபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, ஏனைய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தை சார்ந்த ஏனைய நிர்வாகிகளே, சிறைகள் அமைப்பின் தலைவர் மாப்பிள்ளை மதுரை குணா சொக்கலிங்கம் அவர்களே, செயலாளர் அன்பு மகன் சா கண்ணன் அவர்களே, பொருளாளர் அன்பு மாப்பிள்ளை கணபதி வீரப்பன் அவர்களே மற்றும் ஏனைய நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறகு அமைப்பானது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்போனில் வலைதளத்தில் உண்டான அமைப்பு பொதுமக்களின் வரவேற்பையும் நண்பர்களுடைய உறுதுணையோடு அன்பு மைத்திரர் தமிழ்மணி இந்த சிறைகள் அமைப்பை ஒரு சமூக அமைப்பாக கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கல்வி விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கல்வி விழா நடத்துவதனால் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் கல்வியில் பட்டப்படிப்பு படித்து பட்டயங்கள் வாங்கி IPS IAS என்ற மாதிரி மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு
வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அரசியல், கணிதம், பொருளாதாரம் என்று நமது சமூக மக்கள் சமுதாயத்தில் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பதை பாராட்ட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்த சிறைகள் அமைப்பு தாய் தந்தையரை பெற்றோர்கள் பிள்ளைகள் போற்றுவது போல இந்த 10 ஆண்டு காலமாக இந்த கல்வி விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தும் பொழுது வெள்ளான் செட்டியார் தங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உறவும் காட்டி நடத்துகிறார்கள் என்பது மிகவும் பெருமைப்படத்தக்க விஷயம். அதற்கு மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்புமிக்க பெரியோர்களே, ஊன் கலந்து உயிர் கலந்து தேன் கலந்த பலாச்சுளை போல் தித்திக்கும் தமிழே, நீ வாழ்ந்து என்னை வாழ்த்து. நேரம் காலம் குறைவாக இருப்பதனால் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல எண்ணியிருந்தேன். அதற்கு சூழ்நிலை இடம் தராத காரணத்தினால் உங்கள் அன்பான பார்வையாளராக அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களே, மாணவர்களே, தலைமைச் சங்க நிர்வாகிகளே, குறிப்பாக கல்வி விழாவின் கதாநாயகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களிடையே மாணவர்களிடையே படிப்பு என்பது படிப்பதற்கு பொருளாதாரம் ஒரு தடை இல்லை. தற்போதைய காலத்தில் காலை உணவு, மதிய உணவு, கல்லூரி இறுதி வரை பண முடிப்பு, கடைசி மருத்துவக் கல்லூரி படிக்கின்ற அளவுக்கு வாய்ப்பு வசதிகள் எல்லாம் தற்காலத்திலே உள்ளது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அந்த வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. இன்று பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிள் கொடுக்கிறார்கள், படிப்பதற்கு புத்தகம் கொடுக்கிறார்கள், உதவித்தொகை கொடுக்கிறார்கள். இவைகளையெல்லாம் பயன்படுத்தி நன்றாக உங்கள் வாழ்க்கையிலே நங்கூரமிட்டு சிறப்பாக வாழ்ந்திட வேண்டும். குறிப்பாக நம்பிக்கை என்பது நாம் நன்றாகவே படித்தோம், நன்றாகவே விளங்கியிருக்கிறோம். பயிற்சி தேர்வுக்கூடத்திலே சென்றால் மறந்து விடுவோமோ என்கின்ற மனக்குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. நம்பிக்கையை உணாக கொண்டு பயிற்சி தேர்வு மையத்திலே சென்றீர்களானால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆகவே நம்பிக்கை இழக்காதீர்கள். ஒரு நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் நங்கூரமிட்ட நல்வாழ்வு. அந்த நம்பிக்கையை என்றும் கைவிடாதீர்கள். வீடு கூடு கலைந்ததென்று குருவு அழுவதில்லை, சிலம்பி கலைந்ததென்று கூடு அழுவதில்லை, சிலம்பி அழுவதில்லை. நம்பிக்கை நம்முடைய தாரக மந்திரமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை இருந்தால் இமயத்தை கூட காக்கலாம். நம்பிக்கை இருந்தால் நம் இரு கைகளே நமக்கு சுமையாக இருக்கும். ஆகவே உங்கள் வாழ்வில் நம்பிக்கையுடன் இருந்து எல்லா செல்வங்களும் பெற்று தற்போதுள்ள சூழ்நிலையை பயன்படுத்தி மிகுந்த பட்டங்கள் பெற்று கணவான்கள் தான் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்கின்ற காலம் போய் இது சாதாரணவர்களும் கல்லூரிக்கு செல்கின்ற படிக்கின்ற வாய்ப்பை இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் வழங்கி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் நன்றாக படித்து உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கல்வி விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி வரும் சிறப்பு அமைப்புக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி விழா 10ஆம் ஆண்டு கல்வி விழாவிற்கு முன்னிலை வைக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மகான் செட்டியார் அவர்களையும், அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கும், சாமிநாத செட்டியாரும், ஐயப்பன் செட்டியார் அவர்களுக்கும், ராமமூர்த்தி செட்டியார் அவர்களுக்கும், சம்புநாத செட்டியாருக்கும், வீரமணி செட்டியார் அவர்களுக்கும், சுப்பிரமணிய செட்டியார் அவர்களுக்கும், தலைமையர்களுக்கும், முன்னாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும், மருதமுத்து அவர்களுக்கும், வரவேற்பு கலந்து கொள்ளும் கண்ணன் அவர்களுக்கும், ஐயப்பன் அவர்களுக்கும், அன்னார் தமிழ்மணி அவர்களுக்கும், மைத்துனர் காசி பாண்டியன் அவர்களுக்கும், சுந்தராஜன் அவர்களுக்கும், விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், சந்திரசேகரன், வீரமணி, கருணாநிதி அவர்களுக்கும், சிறப்புரையாளர்களுக்கும், மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாமா வீரபாமா அவர்களுக்கும், மாமா சண்முகம் அவர்களுக்கும், மைத்துனர் முரளி அவர்களுக்கும், இந்த சிறப்பு அமைப்பில் நம்ம மண்ணை விட்டு இங்கே வந்தாலும் மண்ணை மறக்காமல் நமது இனத்தில் ஒருவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார் என்று பத்திரிகை போட்டு வரவேற்றதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் இருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளுக்கு
ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ஷீல்டும் பரிசும் வழங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த கல்வி விழாவை விடாமல் மக்களுக்கு சொத்தாக இருக்க இந்த கல்வி விழா தான் மெயின். அதற்கு அவர் உற்சாகப்படுத்துவதற்கு மாணவர்களுக்கு பரிசு வழங்கியும் ஒரு பெண் சொன்னிச்சு, இந்த மேடையில் தான் நான் நம்ம சிறைகளுக்கு முன்னோடியாக இருந்து என்னை இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினார்கள் சொன்ன பெண் முத்தரசி அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.